கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு நியாய பிரமாணமும் கிறிஸ்துவின் பிரமாணமும் என்கிற தலைப்பின் கீழே நம்ம பாடத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சுதான் நம்ம பாடத்தினுடைய தலைப்பை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணம் என்றால் என்ன, கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் என்ன. இன்றைக்கு நாம எந்த பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், நியாய பிரமாணத்தையா அல்லது கிறிஸ்துவின் பிரமாணத்தையா அல்லது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம கை கொள்ளணுமா என்பதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இன்றைக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம நியாய பிரமாணத்தின்படியும் நாம செய்ய வேண்டும். நியாய பிரமாணம் முற்றிலுமாக அது நீக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி போதிக்கிற உபதேசிக்கிற பரிசேயர்களும் நியாய பிரமாண போதகர்களும் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு எச்சரிப்பான வசனத்தோட நாம இந்த பாடத்துக்குள்ள நாம கடந்து போகலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள் என்கிற ஒரு எச்சரிப்போட நாம இந்த பாடத்துக்குள்ள நாம போலாம். இப்போ முதல்ல பிரமாணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரமாணம் என்றால் சட்டம். இங்கிலீஷ்ல லா என்று சொல்லுகிறார்கள். அது எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாத்ராகம் 20ஆம் அதிகாரத்துல 1 17 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது, பிதாவாகி தேவன் 10 கட்டளைகளை இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த 10 கட்டளைகள் தான் சட்டமாக இருக்கு. அந்த 10 கட்டளைகளை தொடர்ந்து வருகிற 600க்கு மேற்பட்ட கட்டளைகள் தான் பிரமாணம் என்றும் சட்டம் என்றும் சொல்லப்படுகிறது என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நியாயம் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா, நியாய பிரமாணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரமாணம் அப்படின்னா சட்டம்னு பார்த்துட்டோம். அப்ப நியாயம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நியாயம் என்று சொல்லும் போது இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு செய்வது நியாயம், சட்டத்தை மீறி செய்வது அநியாயம். இத வேத வசனத்தின்படி நாம எப்படி இது விளக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லூக்கா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு. இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன கேட்கிறாருன்னா, நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரை பார்த்து என்ன கேட்கிறாரு, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தா அது நியாயம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் கூட, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்குள் என்றால் கிறிஸ்துவினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு கீழ்ப்படியுங்க, அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நியாயம் என்றால் சட்டத்திற்கு உட்பட்டு செய்வதுதான் நியாயம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப தனித்தனியா பிரமாணம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம், நியாயம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நியாய பிரமாணம் என்பதை சேர்த்து இணைத்து நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சட்டத்தின்படி செய்வதே சரியானது அப்படிங்கிறது தான் நியாய பிரமாணத்துக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த நியாய பிரமாணத்துக்கு வேற பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன பெயர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மோசேயின் பிரமாணம் என்று இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு அடுத்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கிரியை பிரமாணம் என்றும் சொல்லுகிறது. அடுத்து எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பழைய உடன்படிக்கை. இது எல்லாமே
இந்த நியாய பிரமாணத்துக்கு மற்ற பெயர்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ நியாய பிரமாணம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் கிறிஸ்துவின் சட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இந்த கிறிஸ்துவின் சட்டத்துக்கு வேற பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாச பிரமாணம் என்று சொல்லி இன்னொரு பெயர் இருக்கு. அடுத்ததா பார்க்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆவியின் பிரமாணம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சுயாதீன பிரமாணம் என்றும், யாக்கோபு 1:25ல பூரண பிரமாணம் என்றும் இந்த கிறிஸ்துவின் சட்டத்துக்கு, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு இவ்வளவு வேற பெயர்கள், மாற்று பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை கூட நாம இங்க பார்த்தோம். இப்போ மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தை நாம 2 வகையாக நாம பிரிக்கலாம். எப்படி 2 வகையாக பிரிக்கலாம்னா, முதலாவது பாதி தேவனிடத்துல அன்பு கூற வேண்டிய சட்ட விதிகளை முதலாவது பாதி. 2வது பாதி பார்க்கும்போது அது மனிதர்களிடத்துல, சக மனிதர்களிடத்துல அன்பு கூற வேண்டிய சட்ட விதிகள். இப்படி 2ஆக என்ன பண்ணலாம்னா அந்த 10 கட்டளைகளை நாம பிரிக்க முடியும். இப்போ நியாய பிரமாணத்தின் மூலம் ஜனங்கள் எப்படி தேவனத்தில் எப்படி அன்பு கூர்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளை எல்லாம் பலி செலுத்தி தேவனுடைய நீதியையும் தேவனிடத்துல அன்பு கூர்ந்து வந்தார். அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோட் பண்ணி காட்டுவார். என்ன கோட் பண்ணி காட்டுவாரு? நீங்க ஒட்டலம், வெந்தயம், மறிக்கொழுந்து, சீரகம் இதுல எல்லாத்துலயுமே நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்க. அப்ப நியாய பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்ட நீதி இரக்கத்தையும் விட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி அன்பு கூர்ந்தாங்கன்னா, காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளை பலிகளை செலுத்தி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து வந்தாங்க. அடுத்து இப்படி போன்ற காணிக்கைகள் மூலமாக, தசம பாகங்கள் மூலமாக தேவனுக்கென்று கொடுத்து எப்படி அன்பு கூர்ந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல பதிவு பண்ணி விட்டுருக்கு. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவைகள் எல்லாமே சரீரத்துக்கேற்ற சடங்குகளே ஒழிய இது வேற கிடையாது, வேற அல்ல. அப்போ இப்படிதான் தேவனிடத்துல அன்பு கூர்ந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக சக மனிதரிடத்துல எப்படி அன்பு கூர்ந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக பார்க்கும்போது, யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது மனிதர்களிடத்துல அன்பு கூற வேண்டியது. இப்போ தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லும் போது, இங்க கனம்னு சொன்னா என்ன, கனம் பண்றதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிலீஷ்ல அதுக்கு ஹானர் என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது. ஹானர்னா மரியாதை கொடுக்கிறது. இப்ப நாம நம்முடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும்னா நாம எப்படி கனம் பண்ணலாம்? முதல்ல பேசிக் அடிப்படை என்னன்னா, தகப்பனுடைய தாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே, அவர்களை சொல்வதை கேட்டு நாம கீழ்ப்படிந்து நடந்தாலே முதல்ல நாம அவங்களை கனப்படுத்தணும் அர்த்தம். அதுதான் நாம கனப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். இப்போ மோசையினுடைய சட்டத்துல இத சாத்தியம். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னா மோசையின் சட்டத்துல இது சாத்தியம். ஆனா இது கிறிஸ்துவின் சட்டத்துல இது தகப்பனையும் தாயும் கனம் பண்ண முடியுமா, இது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க கிறிஸ்துவின் சட்டத்துல அது சாத்தியம் இல்லை. மோசையின் சட்டத்துல சாத்தியம், கிறிஸ்துவின் சட்டத்துல அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கு அந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டதை நாம கை கொள்ள முடியுமானா கை கொள்ள முடியாது, கை கொள்வது இல்லை. அப்போ அது ரொம்ப தெளிவாகுது. இப்ப எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம ஏற்கனவே கூட வாசிச்சிருக்கோம். என்ன வாசித்தோம்? பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இல்லை என்று சொன்னால் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்க. இது கிறிஸ்துவின் பிரமாணத்துல. அப்போ இங்க தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அங்க சொல்லப்பட்டது. இங்க கிறிஸ்துவின் பிரமாணத்துல அது ஏற்புடையதாகுமா, அது செல்லுபடி ஆகுமானா அது இங்க செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சக மனிதரிடத்தில் அன்பு கூறுவதில் கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு நியாய பிரமாணத்துல. அப்போ அங்க சரீர பிரகாரமான கொலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணத்துல, கிறிஸ்துவின் சட்டத்துல வரும்போது
அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சகோதரனை நியாயம் இல்லாம என்ன பண்ணக்கூடாது, கோபித்து கொள்ளக்கூடாது. அப்போ ஒரு சகோதரனை மனதுல நிந்தித்து வெறுத்தாலே அது கொலை செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது கிறிஸ்துவின் பிரமாணத்துல. அடுத்து நீங்க பார்க்கும்போது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிதான் இந்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எதை குறிக்குதுன்னா, சரீர பிரகாரமாக விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே கிறிஸ்துவின் பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மத்தேயு 5:28 வரும்போது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீங்க பார்த்தீங்கனாலே நீங்க இருதயத்துல விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து வரக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து என்ன சொல்றாரு? களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்கு உண்டான யாதொன்றை இச்சியாதிருப்பாயாக இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சரீர பிரகாரமாக செய்யக்கூடாது. எங்க? மோசையின் சட்டத்தின் பிரகாரம் சரீர பிரகாரமாக இது செய்யக்கூடாது. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வரும்போது அதை நாம மனதிலேயே செய்யக்கூடாது என்பதைதான் இந்த வசனம் கிறிஸ்துவின் சட்டம் வலியுறுத்தி பார்க்கிறோம். அப்ப மொத்தத்துல மோசையின் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மோசையின் சட்டம் சரீர பிரகாரமாக நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, அதை சிந்தையிலேயே என்ன பண்ணக்கூடாது, நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவது. இதைதான் நாம இங்க புரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சட்டத்துல செயல் வடிவம் கொண்டு வருவது எல்லாமே முதல்ல சிந்தையில தான் தோன்றும், முதல்ல மனதுல தோன்றும், அதுக்கப்புறம் தான் செயல் வடிவத்துல வரும். வரும்னு பாக்குறோம். அப்போ நியாயப்பிரமாணம் சட்டத்தின் மூலமாக ஒருவராலும் என்ன பண்ண முடியல, அந்த நியாய பிரமாணத்தை சிந்தையிலையும் கொண்டு வந்து சரீர பிரகாரமா என்ன பண்ண முடியல, சரீர பிரகாரமா செய்து கொண்டு வந்தாங்களே ஒழிய சிந்தைக்குள்ள அது கொண்டு போகலன்னு பாக்குறோம். அப்போ நியாயப்பிரமாண சட்டத்தின் மூலமாக ஒருவரும் என்ன செய்யல, நியாயப்பிரமாண சட்டத்தை ஒருவராலும் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 8:3 வாசிக்கும் போது, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாண சட்டத்தை ஒருவராலும் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிதான் தேவனே அதை நிறைவேற்றும்படிக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பி அது என்ன பண்ணாருன்னா மாம்சத்திலே அதை செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்ப கேள்வி வரும், அப்புறம் ஏன் அந்த சட்டத்தை கொடுத்தாரு, அப்புறம் ஏன் இதை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லும்போது எதற்காக அந்த சட்டத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு முன்னாடி கேள்வியை தொடர்ந்து நம்ம இன்னொரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்னா, அப்ப அந்த நியாயப்பிரமாண சட்டம் யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ரோமர் 9:4 அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணம் தேவ ஆராதனையும் வாக்குதத்தங்களும் அவர்களுடையவைகளே. அப்போ இந்த வசனம் தெளிவா சொல்லுது, இது நியாய பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ, யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு தான் இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதே ஒழிய புறஜாதிகளுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்படவில்லை என்பதை வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. புறஜாதிகளை பார்த்து நீங்க தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்னா நாம கனம் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்படி தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும் அப்படின்னா, அப்படி கனம் பண்ணுவது போல இருந்துன்னா நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது, கிறிஸ்துவுக்குள்ள வரவே முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவ சட்டத்தின் பிரகாரமாக நாம அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை நம்ம கீழ்ப்படிய முடியாது. அப்போ இங்க நாம எல்லாம் புறஜாதிகள் இருந்தோம், அவங்களுடைய தகப்பனை தாயம் கனம் பண்ணணும், அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படினோம்னா நாம பேசிக்காவே கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்ப இந்த நியாயப்பிரமாண சட்டம் இங்க அடிபட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக அதுல கட்டளை கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு புறஜாதியாராக உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற புறஜாதியாருக்கு எது ஓய்வு நாளா இருக்குது, எந்த ஓய்வு நாளை குறிப்பிட்டு வேதம் சொல்லி கொடுத்திருக்கு, இதுதான் ஓய்வு நாள்னு சொல்லி. புறஜாதியாருக்கு இதுதான் ஓய்வு நாள் என்று குறிப்பிட்டு எந்த நாளையும் வேதம் இங்க குறிப்பிடல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இங்க ஓய்வு நாளையும் புறஜாதியார் அது என்ன பண்ண முடியாது,
அதை குறிப்பிட்டு அதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இரண்டாவதாக இந்த நியாயப்பிரமாணத்தை இங்க கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மூலம் அது நீக்கப்படுதுன்னு பார்க்கிறோம். அடுத்து அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக சொல்லப்படுது. அப்ப இங்க புறஜாதியாரு, இங்க புறஜாதிக்குள்ள வந்தவங்க அவருடைய நாமத்தை சொல்லாம உச்சரிக்காம இருக்க முடியுமா அப்படின்னா சொல்லாம எல்லாம் இருக்க முடியாது. அப்ப இங்கேயும் இந்த கட்டளை என்ன ஆகுதுன்னு சொன்னா, இங்கேயும் இந்த கட்டளையை புறஜாதியார் யாரும் செயல்படுத்த முடியாதுன்னு பார்க்கிறோம். இப்போ நல்லா பார்க்கும்போது புறஜாதிகளாகிய நாம நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதில்லை, கடைபிடிக்க முடியாது, கடைபிடிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நாம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கும் போதே ஒரு சிலருக்கு மைண்ட்ல ஒரு ஓரத்துல என்ன தோணுது அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது நியாய பிரமாணத்தையும் நாம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே வந்து என்ன பண்றாங்கன்னா, இல்ல நியாய பிரமாணம் முற்றிலும் நீக்கப்படலை, அதையும் நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நியாய பிரமாணத்தையும் உள்ளே நுழைச்சி அதையும் கடைபிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு போதனை உலா வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த பாடம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதற்கு காரணம் இந்த நியாய பிரமாணத்தை குறித்து, இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை குறித்து ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சரியான புரிதல் இல்லாததுனால, ஒரு தெளிவு இல்லாததுனாலதான் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டுத்தையுமே இதையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உபதேசம் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்கு. காரணம் இந்த நியாய பிரமாணத்தை குறித்து, கிறிஸ்துவின் பிரமாணத்தை குறித்து ஒரு சரியான ஒரு புரிதல், ஒரு தெளிவு இல்லாததுனாலதான் இந்த விஷயங்கள்லாம் உலா வருது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஆதாரமாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா குறிப்பா சொல்லணும்னா தசம பாகம் கான்செப்ட், இந்த தசம பாகம் கான்செப்ட் எதுல வருது அப்படின்னா நியாய பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டதுதான் தசம பாகம் கான்செப்ட். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, முன்னாடி இருந்தது, அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சரியான ஒரு புரிதலுக்குள்ள இல்லாதனாலதான் இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்போ நியாயப்பிரமாண சட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட தசம பாகத்தை இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அது நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதுக்கு அர்த்தம். நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றாங்கன்னு உறுதியாகுது ஒண்ணு. இன்னொரு குரூப் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் ராபோஜனம் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் என்ன பண்றாங்கன்னா கரெக்டா அந்த பஸ்கா நாள் எப்பவோ இந்த இஸ்ரவேலர் அனுசரிச்சு அந்த நாளை பிக்ஸ் பண்ணி அந்த நாள்ல வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ராபோஜனங்கிற விஷயத்த அனுசரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களும் என்னதான் செய்யறாங்கன்னா இவங்களும் இந்த நியாய பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. இப்போ தசமபாகம் கான்செப்ட், தசமபாகத்தை வாங்குறவங்களை குறித்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க நியாய பிரமாணத்தின்படி அவங்க செய்யறாங்க, அவங்களுக்கு சத்தியம் தெரியலன்ட்டு இந்த வருஷத்துக்கு ஒரு முறை அனுசரிக்கிற குரூப் அவங்கள பார்த்து குறை சொல்லுவாங்க. அவங்க இவங்கள பார்த்து நீங்க என்ன வருஷத்துக்கு ஒரு முறை பண்றீங்களே, நீங்க மாத்திரம் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கல அப்படின்னா அதுக்கு இல்லாத வசனத்தை கொண்டு வந்து சப்பக்கட்டு கட்டுவாங்க. அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ரெண்டு பேருமே நியாய பிரமாணத்தை தான் கடைபிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் தெளிவான ஒரு சத்தியமோ ஒரு புரிதலோ இல்லாதனாலதான் ஒரு விஷயத்த மாத்திரம் தான் சொன்னோம், இன்னும் அநேக சத்தியங்கள் மூலமாக நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றாங்க. நம்ம வெளிப்படையா தெரிவதற்கு தான் இது நியாயப்பிரமாணம். தசமபாகம் வாங்குற இந்த கான்செப்ட் வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம். வருஷத்துக்கு ஒரு முறை ராபோஜனம் பண்ணீங்கன்னா அதுவும் நியாயப்பிரமாண சட்டம். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க யாரையும் குறை சொல்வதற்கு யாருக்குமே தகுதி இல்லைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த கிறிஸ்தவங்களாக இருந்தாலும், 6ஆம் கால சபையாக இருந்தாலும், 7ஆம் கால சபையாக இருந்தாலும் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் குறை சொல்ற அளவுக்கு யாருக்குமே தகுதி இல்லைங்கிறத முதல்ல இங்க தெரிஞ்சுக்கணும். தசம பாகம் வாங்குறதும் நியாயப்பிரமாண சட்டம் தான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராபோஜனம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் நியாயப்பிரமாணம் சட்டம் தான். இப்படி உபதேசிக்கிறவர்கள் நியாயப்பிரமாண போதகர்கள், இவர்கள் பரிசேயர்கள். விளைவு என்ன ஆகும் அப்படின்னா அது பலனை தராது. என்ன நோக்கத்துக்காக சட்டத்தை கொடுத்தாரோ அந்த சட்டம் சரியான
பலனை தராது, இலக்கை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி நாம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நாம ஏற்கனவே பார்த்தோம், நியாயப்பிரமாணம் என்பது யூதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நியாயப்பிரமாண சட்டத்தை ஒருவராலும் என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல, நிறைவேற்ற முடியாது. அப்புறம் ஏன் தேவன் அந்த சட்டத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதுக்கு கலாத்தியர் புஸ்தகம் ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுக்குது. வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இந்த வசனம் பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வருகிற வசனங்களை உன்னிப்பா கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். அப்போ வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வரணும். அந்த சந்ததி வருவதற்கு ஒரு கால பகுதி என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு டைம் பீரியட் குறிச்சு வச்சிருந்தார். வாக்குதத்த சந்ததி வருவதற்கு ஒரு கால பீரியட் இருந்தது. அந்த சந்ததி வருகிற வரைக்கும் இந்த ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, முதலாவது உலகத்துல, அதாவது ஆதாமிலிருந்து தொடங்கி இந்த நோவா வரைக்கும், அந்த ஜலப்பிரளயம் வர்ற வரைக்கும் ஒரு குரூப் இருந்தது. 1656 வருஷம். அன்றைக்கு இருந்த மக்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஜலப்பிரளயத்தில் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தாங்க. அதனால அந்த ஒரு ஜெனரேஷன், அந்த ஒரு உலகத்தை, முதலாவது ஒரு உலகத்தை அழிச்சிட்டாரு. அதை அழிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆபிரகாமை செலக்ட் பண்ணி இந்த சட்டத்திட்டங்களை கொடுக்கிறாரு. அப்போ இதை ஏன் கொடுத்தாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வரணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், ஒரு கால பீரியட் இருக்கு. அப்போ அந்த கால பீரியட் வர்ற வரைக்கும் இந்த ஜனங்களை அப்படியே விட்டனா, ஏற்கனவே அந்த முதலாம் உலகத்துல தன்னுடைய இஷ்டம் போல வழிநடந்து எல்லாம் கெட்டு போனது போல இவர்களும் கெட்டு போயிடுவாங்க. மறுபடியும் ஏற்கனவே ஒரு உலகத்தை அழிச்ச மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் மொத்தமா அழிக்க கூடாது என்பதற்காக என்ன செய்தார் அப்படின்னா, இந்த ஜனங்களை தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி வழிநடத்துவதற்காக ஒரு 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 ஏற்பாடு பண்றாரு. தேவன் ஒரு ஏற்பாடு பண்றாரு. அந்த ஏற்பாடு தான் என்னன்னா, இந்த பழைய ஏற்பாடு அப்படிங்கிற நியாயப்பிரமாண சட்டம், நியாயப்பிரமாண திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் இந்த சட்டம் அதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து வாசிக்கும் போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக அடைக்கப்பட்டவர்களா நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இந்த வசனங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே, அதாவது அங்க முதலாவது ஏற்கனவே நம்ம வாசித்தோம், வாக்குதத்த சந்ததி வரணும்ட்டு. இங்க பேர் மாத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு, விசுவாசம் வருவதற்கு முன்னே. அப்போ விசுவாச பிரமாணம் வரணும். அந்த பிரமாணம் வருவதற்கு முன்னே என்ன பண்ணப்பட்டிருந்தாங்க, அந்த விசுவாசத்திற்கு ஏதுவாக அதை நோக்கி பயணிப்பதற்காக நியாய பிரமாணத்தின் கீழ் என்ன பண்ணப்பட்டாங்க, காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அப்ப இந்த நியாய பிரமாணம் என்ன செய்தது அப்படின்னா, இந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வழி விலகி போகாம இருப்பதற்காக அவர்களை காவல் காத்து வந்தது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. 23ஆம் வசனம். அடுத்து 24ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருந்தது. பாருங்க, ஒவ்வொரு வசனத்திலும் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் இருக்கு. இந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக இந்த நியாய பிரமாணம் கிறிஸ்துவகிட்ட வழிநடத்தி கொண்டு போகிற உபாத்தியா இருந்தது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நியாய பிரமாணம் என்ன செய்யுது, முதல்ல எதற்காக கொடுக்கப்பட்டாரு, வாக்குதத்த பெற்ற சந்ததி வரணும். அது வரைக்கும் இவங்களை என்ன பண்ணும், காவல் காத்து வைக்கணும். அந்த நியாய பிரமாணம் என்ன செய்யணும்னா, விசுவாச பிரமாணம் வர்ற வரைக்கும் காவல் காத்து அந்த விசுவாசத்துக்கு நேராகவே இவர்களை வழிநடத்தி கொண்டு போகணும். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்துல வழிநடத்தி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 24ஆம் வசனம். நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்துல வழிநடத்தி கொண்டு போகுது. அப்போ அடுத்து 25ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா,
விசுவாசம் வந்த பின்பு நாம உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. மேல உள்ள வசனம், அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் மாஸ்டர்னு இருக்கும், லீடர்னு போடப்பட்டிருக்கும். நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு சட்டத்திட்டம் ஒரு உபாத்தியாயர், வாத்தியாரை போல, ஒரு ஸ்கூல் மாஸ்டர் போல, ஒரு லீடரை போல இந்த ஜனங்களை கொடுத்து அப்படியே வழி நடத்தி அப்படியே கொண்டு போச்சு. எங்க விசுவாசத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டு போச்சு. இப்போ விசுவாசம் வந்ததுக்கு பிற்பாடு நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்லவே. அப்போ விசுவாச பிரமாணம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த நியாயப்பிரமாணம் கொண்டு வந்து விசுவாச பிரமாணத்துக்குள்ள கொடுத்துட்டு இது நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் அந்த வசனம் சொல்லுது, விசுவாசம் வந்த பின்பு நாம உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவின் பிரமாணமாகிய விசுவாச பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் நாம நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதோட முடிஞ்சிருச்சு. கிறிஸ்து வந்தாச்சுன்னா கிறிஸ்துவ கிட்ட இந்த நியாய பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கிட்ட ஆண்டர் பண்ணிட்டு அது தன்னுடைய வேலையை நிப்பாட்டிச்சு. அவ்வளவுதான் அதோட வேலை. அப்போ நியாய பிரமாணத்துக்கு நாம கீழானவர்கள் அல்ல, அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்ப கீழ்ப்படிய வேண்டியதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுதோ அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுதோ அந்த விசுவாச பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். நியாய பிரமாணத்தோட வேலை க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுது, அதுக்கு நாம் எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது தான் நாம இப்ப தொடர்ந்து பார்க்கணும். அப்ப அந்த விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாக அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்ப இந்த வசனத்துல 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னோம்ல நியாயப்பிரமாணம். அந்த 10 கட்டளைகளை 2 பாகமாக பிரிக்கும் போது, ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டியது, இன்னொரு பாகம் சக மனிதர்களிடத்தில் அன்பு கூற வேண்டியது. அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எதை எழுதி வச்சிருக்காருன்னா, சக மனிதர்களிடத்தில் அன்பு கூற வேண்டிய அந்த விஷயத்தை அப்படியே பட்டியல் போட்டு இந்த இடத்துல சொல்றாருன்னு பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டிய விஷயத்தை இங்க என்ன பண்ணலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லியிருக்கிறார். அதை வாசிக்கலாம். மத்தேயு 22:33 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்பட்ட வசனத்திலும், இந்த இப்ப நாம அந்த வாசித்த மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 40 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கும் போது, மோசேயின் சட்டத்துல தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு. மோசேயின் சட்டத்துல தனித்தனியா 10 கட்டளைகளா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, அதை 2ஆக பிரித்து அப்படியே இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதானே, வேற என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தோணும். இந்த இடத்துல ரொம்ப நல்ல உன்னிப்பா நாம கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு புதுசா ஒன்ன கொடுத்த மாதிரியே தெரியல. மோசேயின் 10 கட்டளைகளை 2 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 2 பாகமாக பிரிக்கப்பட்டதுதான் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட முதலாம் கற்பனை, 2ஆம் கற்பனைன்னு கொடுத்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் நமக்கு. அப்படி கேள்வி எழும்போது நாமளே கேட்டுக்கொள்ளணும். இப்ப புறஜாதியாராக கிறிஸ்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு வந்த எல்லாருமே நாம இப்ப அதன்படியே இங்க அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னா அதன்படி ஃபாலோ பண்ணல.
அப்படின்னா இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து நாம செயல்படுத்தணும் கிறிஸ்துவின் பிரமாணத்தை அப்படின்னு சொல்லி நாம இங்க நல்லா சரியா கவனிக்கணும். இப்போ மோசேயின் பிரமாணத்தை குறித்து சில வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மோசேயின் பிரமாணத்தை குறித்து சில வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமா இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. இந்த ஒரே வசனம் என்ன சொல்லுதுன்னா 3 விஷயத்தை சொல்லுது. அதாவது முந்தின கட்டளை எப்படிது பலவீனம் உள்ளது, அது பயனற்றது, மாற்றப்பட்டது. எதை? நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லுது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. இந்த வசனமும் நியாயப்பிரமாணம் உருவழிந்து போச்சுன்னு சொல்லுது. அப்புறம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் நிழலாய் இருக்கு நீங்க சொல்லுது. அப்போ பொருள் வந்துட்டதுக்கு பிற்பாடு நியாயப்பிரமாண நிழலை நாம ஃபாலோ பண்ணணுமா? அவசியமே இல்லையே. அது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தெளிவா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப அந்த பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டீங்க, என்ன சொல்ற? அதெல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலு, அதெல்லாமே கிறிஸ்துவை பற்றினதுன்னு சொல்லிட்டு எபிரேயர் என்ன வாசித்தோம்னா, அதில் நிழலா இருக்கு, இது பொருள். அப்போ பொருள் வந்துட்ட பிற்பாடு நம்ம நிழலை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மோசேயின் பிரமாணம் அது வெறும் சடங்கு தான், சடங்கு சம்பிரதாயம் என்று சொல்லி மோசேயின் பிரமாணத்தை குறித்து இங்க வேதம் சொல்லுது. அடுத்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இரண்டாவது நிலைநிறுத்த, நல்லா கவனிக்கணும், இரண்டாவது நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவது என்னது? இரண்டாவது கிறிஸ்துவின் பிரமாணம், முதலாவது மோசேயின் பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்தை, அப்ப இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டது நீக்கி போட்டுட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் தெளிவா பதில் சொல்லப்படுது. அப்ப நம்ம வாசித்த வசனங்கள் எல்லாமே நாம பார்க்கும்போது என்னென்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணம் பயனற்றது, நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டது, நியாயப்பிரமாணம் உருவழிந்து போனது, அப்புறம் நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டது. இது எல்லாமே நியாயப்பிரமாணத்தை குறித்து இப்படிதான் வேத வசனங்கள் அறிக்கையிடுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்த்துட்டோம். இப்படி எல்லாம் இருக்கும்போது, இப்படி நியாயப்பிரமாணத்தை இப்படி எல்லாமே நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் அந்த நியாயப்பிரமாணத்தை இருக்குது, அதை நாம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவது எந்த அளவுக்கு சரியானது? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிட்டார்? இரண்டாவது நிலைநிறுத்து, முதலாவது நீக்கி போடு, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது மறுபடியும் நியாயப்பிரமாணத்தையும் ஃபாலோ பண்ணணும், அதையும் நம்ம பின்பற்றணும், நியாயப்பிரமாணம் முற்றிலுமாக ஒழிந்து போல மாற்றப்படலைன்னு சொல்லுவது அது எந்த அளவுக்கு சரியானதா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல இதை குறித்ததான ஒரு சரியான புரிதல் இல்லாதனாலதான் இந்த குழப்பங்கள், கன்ஃபியூஷன் வருது. இதையும் செய்யணும், இதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த குழப்பங்கள் வருவதற்கு காரணமே என்னன்னா, இந்த ஒரு சரியான புரிதல் இல்லாதனாலதான் சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த பாடத்தை நல்லா உற்று கவனித்து வர்றவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த பாடத்தை உற்று கவனித்து வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். என்ன கேள்வி எழும்புன்னா, இப்ப இந்த எபிரேயர்ல வாசித்த அநேக வசனங்கள் எல்லாமே நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டது, உருவழிந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா ஏற்கனவே அந்த கிறிஸ்து 2 கட்டளை கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த கட்டளைகளை இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைகளையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதையும் பார்த்தா, இந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே இங்க கொடுக்கப்பட்டது போலதானே தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்ப அவங்க கொடுக்கப்பட்டதுல நியாயப்பிரமாணம் அடங்குன்னு சொல்லப்பட்டது போல இருக்கு, இங்க நீக்கப்பட்டது போல இருக்கு அப்படி சொல்லி ஒரு கேள்வி நமக்கு என்ன பண்ணும்? எழும்பும்.
அப்போ இங்க நீக்கப்பட்டதா இருக்குதா அப்படிங்கிற மறுபடியும் என்ன பண்ணணும்னா கன்ஃபியூஷன் தொடருது. அப்போ இங்க என்ன நம்ம கவனிக்கணும்னா, நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டது என்பது சரிதான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல அந்த வசனத்துல நியாயப்பிரமாணம் இந்த கற்பனைகளும் எல்லாமே அடங்கும் என்பதும் சொல்றதும் சரிதான். நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டது என்பதும் சரிதான். இந்த பிரமாணத்துக்குள்ள நியாயப்பிரமாணம் அடங்கும், கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள நியாயப்பிரமாணம் அடங்கும் என்று சொல்வதும் ரெண்டுமே சரிதான். ரெண்டுமே சரிதான். ஆனா அந்த பிரமாணம் எப்படி நீக்கப்பட்டது, அப்ப எப்படி அடங்கும் அப்படிங்கறத தான் நாம என்ன பண்ணணும்னா இங்க கவனிக்கணும். ஒரு விஷயத்த நல்ல தெளிவா நம்ம கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு வசனத்துல இங்க சொல்லும்போது நியாயப்பிரமாணம் அடங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டது என்பதும் உண்மைதான், நியாயப்பிரமாணம் இதுல அடங்கும் என்பதும் சொல்வதும் உண்மைதான். அப்ப இதை நாம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரு தெளிவா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நியாயப்பிரமாணம் உருமாற்றப்பட்டு செயல் வடிவம் மாற்றப்பட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மூலமாக அது நிறைவேற்றப்படுகிறது என்பது இதுதான் சரியான பதில். இதை தான் நம்ம மைண்ட்ல நம்ம தெளிவா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நியாயப்பிரமாணம் உருமாற்றப்பட்டு செயல் வடிவம் மாற்றப்பட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மூலமாக அது நிறைவேற்றப்படுகிறது என்பதை தான் முதல்ல நாம புரிந்துக்கணும். இதை நாம புரிந்து கொண்டாதான் நாம ரெண்டுத்தையுமே நாம சரியாக அணுக முடியும், சத்தியத்தை நாம புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதை நாம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, எப்படி உருமாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நியாய பிரமாணத்தின்படி பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்துல ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அதுல பல பிரிவுகள் உண்டு பண்ணாரு. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருந்தது, மேல கிருபாசனம் இருந்தது மூடி. அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருந்ததுன்னு பார்க்கும்போது குத்து விளக்கு இருந்தது, சமூக தப்பம் மேஜைகள், சமூக தப்பம் இருந்தது, தூபபீடம் இவைகள்லாம் இருந்தது. அப்புறம் பிரகாரத்துல பார்க்கும்போது தண்ணீர் தொட்டிகளும் அப்புறம் பலிபீடம் இதெல்லாமே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எங்க? நியாய பிரமாணத்த சட்டத்துல இப்படிதான் அவங்க அன்பு கூர்ந்து வந்தார்கள். அப்போ இங்க உருமாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது அப்படியே என்ன பண்றாருன்னா இங்க மாத்துறாரு. இன்னைக்கு புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் அந்த பிரமாணத்தை அப்படியே இங்க ஃபாலோ பண்றோமானா இல்லையே, அது அப்படியே உருமாற்றப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, உருவழிந்து போக காலம் சமீபமா இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னார், வேதாகம் எழுதப்பட்ட காலத்துல. இன்னைக்கு அதே முற்றிலுமா அப்பவே என்ன பண்ணிட்டாருன்னா நீக்கிட்டார். எப்படி? உருவம் மாற்றப்பட்டது. அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்து இது எல்லாமே இருந்தது, சடங்குகள் செய்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவின் சரீரமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா மாத்திட்டாரு. அப்போ ஆசரிப்பு கூடாரம் ஆலயமாக இருந்தது, அந்த ஆலயம் எப்படியா மாறிச்சு அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் சரீரமாக மாறி விட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானே சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லும் போது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளுக்குள்ள எழுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எந்த ஆலயத்தை குறித்து சொல்றாரு? தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார், சொன்னார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இங்க அந்த நியாயப்பிரமாணம் உருமாற்றப்பட்டு செயல் வடிவம் மாற்றப்படுறதுன்னு சொல்லும் போது அங்க ஆசரிப்பு கூடாரம் அப்படியே மாற்றப்பட்டு என்ன வடிவத்துல வந்துருச்சுன்னா கிறிஸ்துவின் சரீரமாக வந்துருச்சு. அவருடைய சரீரம் ஆலயமா இருக்கு. இப்போ இன்னைக்கு நாமளும் நம்முடைய சரீரம் எப்படிதான் இருக்குன்னா, நம்முடைய சரீரமே தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்குது. நம்ம வேதத்துல வாசிச்சுக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த செட்டப் எல்லாமே மாத்திச்சு, நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதை அப்படியே மாத்திட்டாரு. அதை மாத்தி நீங்களே ஆலயம்ட்டாரு. இப்போ அந்த நம்முடைய சரீரம், அந்த சரீரத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். இப்ப எவ்வளவு பெரிய மாற்றம்! இதை நாம என்ன பண்ணோம், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது என்ன உருமாற்றப்பட்டதுன்னா, அங்க ஆடு பலி செலுத்தப்பட்டு வந்தது. டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் ஆடு பலி செலுத்தணும். வருஷத்துக்கு ஒரு முறை விசேஷமான பலிகளை செலுத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அங்க ஆடு எப்படி உருமாற்றப்பட்டது? கிறிஸ்துவாக என்ன பண்ணிடுச்சு, அங்க ஆடு தொடர்ந்து பலி செலுத்தப்பட்டு வந்தது. அந்த ஆடு இங்க கிறிஸ்துவின் வடிவில இங்க பலி செலுத்தப்பட்டது. அங்கு தொடர்ந்து பலி செலுத்தினாங்க.
இங்க கிறிஸ்து ஒரே தரம் தன்னுடைய பலியை செலுத்தி தொடர்ந்து செலுத்தக்கூடிய பலிகளை என்ன பண்ணிட்டாருன்னா நீக்கி போட்டார்னு பாக்குறோம். இப்படி எல்லாமே உருமாற்றப்பட்டது. மற்ற சடங்குகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? மற்ற செய்த சடங்குகள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா செயல் வடிவம் மாற்றப்பட்டது. அங்க செஞ்ச சடங்குகள் எல்லாமே செயல் வடிவம் மாற்றப்பட்டது. எப்படி? அங்க எல்லாமே சடங்காக செய்யப்பட்டு வந்தது, இங்க சடங்காக செய்யப்படல. இங்க சிந்தித்து செயல்படக்கூடிய வகையில இங்க மாற்றப்பட்டது. அதாவது நாம எதற்காக செய்யறோம், ஏன் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா இங்க சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும்? இங்க குறிப்பாக ராபோஜனம் எடுத்துக்கிட்டா, இந்த ராபோஜனம் எதற்காக செய்யறோம், ஏன் செய்யறோம், அதனுடைய நோக்கம் என்ன? வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணணுமா, இல்ல மாசத்துக்கு ஒரு முறை பண்ணணுமா, இது எப்படி பண்ணணும், எதற்காக பண்ணணும் அப்படிங்கறது என்ன பண்ணணும்? சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கு. அப்ப இங்க எல்லாமே என்ன செய்யறோம் அப்படின்னா, எதற்காக செய்யறோம், ஏன் செய்யறோம் அப்படின்னு சிந்தித்து செயல்படணும். அவங்க எல்லாமே வெறும் சடங்காக தான் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அதுல அங்க கொடுக்கப்பட்ட சட்டத்துல பழிக்கு பழி கொடுக்கணும் அப்படின்னு வசனம் இருக்கு. அங்க மோசையின் சட்டம் என்ன சொல்லுது? பழிக்கு பழி கொடுக்கணும், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லி பழிக்கு பழி கொடுக்கணும். இந்த கிறிஸ்துவின் சட்டத்துல அப்படியே என்ன பண்ணிட்டாருன்னா மாத்திட்டாரு. தீமையோடு நீங்க என்ன பண்ணாதீங்க, எதிர்த்து நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவன் உன்னை ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை என்ன பண்ண திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ அவனை அடிக்காத, அடிச்சா அடி வாங்கிக்கோ. அப்போ தீமைக்கு அங்க தீமை செய்யணும், ஆனா இங்க தீமைக்கு நன்மை தான் செய்யணும். தீமைக்கு நன்மை செய்யணும். அங்க தனக்காகவே வாழ்ந்து வந்தாங்க, சுயநலமா அவங்கவுங்களுக்காக தனக்காக வாழ்ந்து வந்தாங்க. இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனவன் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. இங்க நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்டவங்க எல்லாமே நமக்கு என்ன ஆதாயம் சொல்லி பாக்குறதுக்கு நாம அழைக்கப்படல, மற்றவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்க முடியுங்கிறது தான் கிறிஸ்துவின் பிரமாணத்துல சொல்லப்பட்டது. அப்போ அங்க பார்க்கும்போது, நியாய பிரமாணத்தில் பார்க்கும்போது மற்றவர்கள் நன்மை செய்தா நன்மை செய்வாங்க. ஆனா இங்க நமக்கு ஒரு நன்மை செய்ய விட்டாலும் கூட நாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும், செய்யணும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ அவைகளை நீங்க செய்யுங்க. நீங்க மத்தவங்க செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, அதை அவங்க செய்யற வரைக்கும் பொறுத்து இல்லாம நீங்களே முன் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க நன்றி கடன், அங்க ஏதாவது ஒரு காரியம் செஞ்சா நம்ம பிரதிபலன் எதிர்பார்ப்போம். ஆனா கிறிஸ்துவின் பிரமாணத்துல அகாப்பே அன்பு என்று சொல்ல பிரகாரமாக நாம அநேக கைமாறு கருதாம என்ன பண்ணணும், எதையும் எதிர்பார்க்காம நாம நன்மை செய்யணும். அதற்காக இங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக முறை மன்னிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நஷ்டத்தை பொறுத்து கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நீங்க இந்த மோசையின் சட்டத்துக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாருங்க, சுத்தமா எதுவுமே சம்பந்தமே இருக்காது. அப்ப இங்க அப்படியே உருவங்கள் செயல் வடிவம் என்ன பண்ணப்பட்டது, மாற்றப்பட்டது. அவங்க சடங்கு செஞ்சா போதும், இங்க சடங்கு இல்ல, நாம செயல் வடிவத்தில் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே கொண்டு வரணும். டோட்டலா எல்லாம் மாத்திட்டாரு. உருவம் மாற்றப்பட்டது, செயல் வடிவம் மாற்றப்பட்டு இங்க கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படித்தான் நியாயப்பிரமாணம் உருமாற்றப்பட்டு செயல் வடிவம் மாற்றப்பட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மூலமாக அது நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம முதல்ல தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நியாய பிரமாணத்தை ஆனது தீர்க்க தரிசனங்களையாவது அழிக்க வேந்தேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் அதை அழிக்க வரல, நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ரோமர் 3:31 என்ன சொல்றாருன்னா, அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நியாய பிரமாணத்தை நாங்க என்ன பண்ணல, அவமதிக்கல, அவமதிச்சு அதை புறம்பே தள்ளல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம் அப்படின்னு இங்க சொல்றாரு. 2 வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்த, அழிக்க வரல அப்படின்ட்டாரு. 1. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போதும் கூட நாங்க நியாய பிரமாணத்தை அவமாக்கல,
அதை நிலைநிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி நிலை நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மூலம் நியாயப்பிரமாணம் நிலைநிறுத்தப்படுகிறது. நல்லா கவனிங்க ஒரு விஷயத்த. நியாயப்பிரமாணத்தை கொண்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஒருத்தராலும் நிறைவேற்ற முடியாது. அந்த நியாயப்பிரமாணம் எப்படி நிறைவேற்றப்படுகிறதுனா, இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தின் மூலம் தான் அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது என்பதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம எப்படி நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம நல்லா கவனிக்கலாம். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, மோசையினுடைய பிரமாணம், நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய அந்த மோசையினுடைய பிரமாணங்களை நாம என்ன பண்ணக்கூடாது, அந்த 10 கட்டளைகளோ அதை தொடர்ந்து வருகிற 600க்கு மேற்பட்ட கட்டளைகளோ நம்முடைய மைண்டுக்கே அதை கொண்டு வரக்கூடாது. நம்முடைய மைண்டுக்கே அதை வரக்கூடாது. அது சுத்தமா நம்முடைய மைண்டுக்கு வரக்கூடாது. எதுதான் வரணும்னா, கிறிஸ்துவின் பிரமாணத்தை மட்டும், இந்த புதிய உடன்படிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த உடன்படிக்கை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அந்த உடன்படிக்கை மாத்திரம் தான் நம்ம நிறைவேற்றணும். அப்ப இந்த புதிய உடன்படிக்கையில கிறிஸ்து சொன்னதை நாம நிறைவேற்றி கொண்டு வந்தாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். அப்போ நீங்க நியாயப்பிரமாணத்தை பார்த்து இதை ஃபாலோ பண்ணும் இதையும் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழப்பம் வந்துடும். நிறைவேற்ற முடியாது, எதையுமே நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணம் அதை தொடர்ந்து வருகிற 600க்கு மேற்பட்ட கட்டளைகளை டோட்டலா அப்படியே ரிஜெக்ட் பண்ணணும். நாம அதை பார்க்கவே கூடாது. நமக்கு அது அவசியமே இல்லை. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுவதோ அந்த பிரமாணத்தின்படி நாம கை கொண்டு வந்தா, இதன் மூலமாக தேவன் கொடுத்த பிரமாணத்தை நாம நிறைவேற்றி முடிப்போம். நாம தேவனுடைய அதன் மூலமாக அது உண்டான நமக்கு பலன் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. ஓமையில கூட, அதாவது லிட்டரலாவும் பேசியிருக்காரு. ஓமையில கூட என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. எது? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16, 17 இந்த 2 வசனத்துலதான் இந்த நியாயப்பிரமாணத்தையும் இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் நாம எப்படி ஃபாலோ பண்ணணும், அதன் மூலம் ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கும், அதை நாம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறத அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16, 17 சொல்லப்பட்ட அந்த ஓமையில சொல்லி வச்சிருக்காரு. அப்போ நாம இந்த சத்தியங்களை நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நாம பிரமாணத்தையும் நிறைவேற்ற முடியாது, நாம இலக்கை அடைய முடியாது, ஜெயம் கொள்ள முடியாது. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு அந்த வஸ்திரத்தை அதிகமா கிழிக்கும், பேரளம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த நியாய பிரமாணத்தையும் கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் எப்படி நாம கை கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த அதுல சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து தொடர்ந்து வருகிற அந்த புது திராட்சை ரசம் பழைய துருத்திங்கிற விஷயத்துல ஒருவனை என்ன பண்ணக்கூடாது, புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திக்குள்ள ஊத்தக்கூடாது. அப்படி ஊத்துனீங்கன்னா என்ன பண்ணும், துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி இந்த ஓமைகளை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்குண்டான பாடத்தை நாம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்னா போட்டிருக்கிறோம். ரொம்ப 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த பாடத்தை போட்டுட்டோம். இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணமும் இதையும் நீங்க பார்த்துட்டு அந்த வசனங்களையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரான ஒரு பிக்சரும் இந்த சத்தியத்துக்குறது ஒரு தெளிவு கிடைச்சிடும், நல்ல தெளிவு கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு குழப்பத்திலே தான் இருந்துட்டு இருக்கணும். இந்த பரிசேயர்களை போல இந்த நியாயப்பிரமாண போதகர்களை போல நாம் அப்படியே தான் போகணும். ஆகையினால ரொம்ப தெளிவான விளக்கங்களை நாம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். இதையும் பாருங்க, இந்த பாடத்தையும் பாருங்க, அந்த பாடத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பழைய ஏற்பாட்டை நம்ம எப்படி பார்க்கணும், அதாவது ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முன்பு எழுதி இருக்கிறவைகள்லாம் நமக்கு போதனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, ஒரு வசனம் சொல்லுது. அப்போ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக முன்பு எழுதியிருக்கலாம், நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரோமர் 15:4 1 கொரிந்தியர் 10:11 முன்னாடி எழுதியிருக்கிறது நடந்தது எல்லாமே அதுல ஒரு பாடம் இருக்கு, ஒரு எச்சரிப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லும் போது
அது எல்லாமே நாம எப்படிதான் பார்க்கணும்? மாம்ச இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில நடந்தவைகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடமாக இருக்கு, ஒரு எச்சரிப்பாக இருக்கு. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா வீழ்ந்து விடாம இருப்பதற்காக தான் இவைகள் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய, அதுல இருக்கிற சட்ட திட்டங்களை நாம கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்து நம்ம குழம்பிட்டோம்னா இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அப்புறம் யாக்கோபுல சொல்ற மாதிரி ஈருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். அப்போ போய் சேர வேண்டிய இடத்த நாம போய் சேர முடியாது, நாம இலக்கை அடைய முடியாதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ நியாயப்பிரமாணம் சட்டத்தை முற்றிலுமாக என்ன பண்ணக்கூடாது, அதை பார்த்து குழப்ப கூடாது. அது முற்றிலுமா நீக்கப்பட்டாச்சு. கிறிஸ்துவின் பிரமாணத்தை மட்டும் பார்த்து நாம இதை நிறைவேற்றும்னா தேவனுடைய எல்லா பிரமாணங்களும் நிறைவேற்றுகிறோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த பாடத்துல நாம பார்த்திருக்கிறோம். இன்னொரு விஷயம் நாம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஒரு நிழல் பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த நிழல் பொருள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா இந்த பாடத்தை பேசுறாங்க. நிழலா இருக்குது, பொருளா இருக்குன்னு அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதையும் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதையும் எடுத்து கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஒரு சில பாடங்கள் மாத்திரம்தான் ரொம்ப 100க்கு 100 ரொம்ப கரெக்டா இருக்குமே ஒழிய, இசைஞ்சு வருமே ஒழிய, மற்ற எல்லா பாடமும் இசைந்து வராது. ஒரு சில பாடங்கள் தான் நிழலுக்கு பொருளுக்கு சூட்டபிள் ஆகும், மற்ற எதுவுமே மற்ற காரியங்கள் சூட்டபிள் ஆகாது. ஆனா எல்லாத்தையுமே நிழல் பொருள் நம்ம இணைத்து பேசணும்னா அது மனித மூளையில தோன்றுகிற கற்பனைகளை தான் நாம என்ன பண்ணணும், உபதேசங்களாக போதிக்கிறோம். அப்படி எடுத்து நாம போதிச்சோம் அப்படின்னு சொன்னா, மனித மூளையிலிருந்து நாம போதிச்சோம்னா அது நம்மளை கரை சேர்க்காது என்பதை கூட நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே நிழலும் பொருள் பேசுனீங்கன்னா அது நம்மளை கொண்டு போய் கரை சேர்க்காது என்பதை கூட நாம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால இன்னுமே இந்த பழைய இந்த நியாய பிரமாணத்தையும் அந்த பழைய ஏற்பாட்டையும் பிடிச்சுக்கிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி பேசுனீங்கன்னா இது இலக்கை அடைய முடியாதுங்கிறது 100க்கு 100 தெளிவு. அதை புரிந்து கொண்டு நாம செயல்பட வேண்டும். அப்போ இது எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ணோம், நன்கு அறிந்து உணர்ந்து செயல்பட்டால் தான் நாம இலக்கை அடைய முடியும். அதற்கு தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து நம்முடைய கண்களை திறந்து தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்க தாராளமா எங்களோடு தொடர்பு கொண்டு நாங்க பேசலாம். நாங்க எந்நேரமும் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.